அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை வேறு ஜாப் வேக்கன்சியோ சர்ச் பண்ணி சொல்லவா அப்படின்னு கேட்டேன். ஆனால் யாரும் கேட்கல, விருப்பப்படல. நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் வேலை பார்க்குற மாதிரி யோசிக்கிறீங்க. அது உங்கள் இஷ்டம். அப்படி இருந்தால் சொல்லுங்கள், பார்த்துட்டு சொல்கிறேன். சரிங்களா? மக்களே வந்து இன்னொன்று கேட்டேன். ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து வேலிடிட்டி எப்படின்னா 31 மார்ச் தான் லாஸ்ட்டு. எந்த ஓபிசி வந்து நீங்கள் 30th மார்ச் எடுத்தாலும், இந்த வருஷம் 30th மார்ச் எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வேலிடிட்டின்னா 31th மார்ச். சரிங்களா? இந்த வருஷம் இப்போ சிலர் கேட்டிங்க, நேற்று ஒரு டவுட் கேட்டிருந்தார் ஒருத்தர் சார். அதாவது நான் இப்போ அப்ளை பண்ணுறேன், என் குழந்தைக்கு வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி அட்மிஷன் கொடுத்தாங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வேலிடேட் ஆகாதே அப்படின்னு கேட்டார். இந்த சர்டிஃபிகேட் வேலிடேட் இருக்காதே அப்படின்னு கேட்டார். நான் அவர் சொன்ன ஒரே ஒரு இதுதான், உங்களுக்கு வந்து 21ஆம் தேதி உங்களுடைய அட்மிஷன் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிஷன். பால்வாட்டிக்காக 26ஆம் தேதி ரிசல்ட்டு. இதில் வந்து கிளாஸ் 1க்கு வந்து 25ஆம் தேதி ரிசல்ட்டு. அன்றைக்கே வந்துடும். அடுத்த நாள் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் 2 நாளைக்குள்ளே உங்களை ஸ்கூலில் கூப்பிடுவாங்க. எந்தெந்த குழந்தைய செலக்ட் ஆகிடுச்சோ அவங்கள கூப்பிடுவாங்க. 2 நாளுக்குள்ளே கூப்பிடுவாங்க. அதிகபட்சம் ஒரு 3 நாள் வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்னொன்று வந்து நீங்கள் 3 ஸ்கூலில் போட்டிருக்கீங்க, 3 ஸ்கூல்லையும் உங்கள் குழந்தை செலக்ட் ஆகிடுச்சுனாலும் அந்த குழந்தைய கூப்பிட்ற டேட்டு எல்லாம் ஒரே டேட்டாக தான் இருக்கும். சரிங்களா? எல்லா டேட்டும் ஒரே டேட்டாக தான் இருக்கும். அதனால் அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட வந்து இன்கேஸ் உங்களை வந்து 4ஆம் தேதி கூப்பிட்டாங்க, அப்போ உங்கள்கிட்ட ஓபிசி வேலிடேட் இல்லை, அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பழைய ஓபிசியவே கொண்டு போய் காட்டுங்க. சரிங்களா? நாங்கள் ஓபிசி நான் கிரிமினலில் இருக்கோம் சார், இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி காட்டுங்க. இன்கேஸ் அவங்க வந்து வேலிடேட் இல்லைன்னா இன்னும் 2 or 3 days கொடுங்க, திருப்பி வந்துடும். சரிங்களா? அதாவது 4ஆம் தேதி போகாது. அப்படி போனால் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. சரிங்களா? வெயிட் பண்ணி கேளுங்க, அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க. அவங்க அதுக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி காட்டுறீங்க. ஓபிசி வந்து மாதம் சேஞ்ச் ஆகாதது. சரிங்களா? அது வருஷத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணணும். அதுவும் இந்த என்ன சொல்கிறது, ஃபினான்ஷியல் இயர் மாதிரி ஆக்கிட்டாங்க அதையும். ஏன்னா சம்பளம் மாறுது, கிரேடேஷன் ஆகுது. ஸோ அதுக்காக அந்த இது வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வாங்கிக்கிறலாம். சரிங்களா? ஒரு குழந்தைய ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அடுத்து அடிக்கடி வாங்கணும்னு தேவையில்லை. அடுத்து வேறு எங்கேயா ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்க, சென்ட்ரல் ஸ்கூல்லையோ இல்லை வேலைக்கோ, அப்போ தான் அப்ளை பண்ணணும். இன்னொன்று மக்களே, பர்டிகுலர்லி ஓபிசி ஒரு குழந்தைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பக்கா எடுத்துருங்க. சரிங்களா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும் அதில். சரிங்களா? அந்த குழந்தைக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அப்பாவுடைய வருமான வரி சான்றிதழ் அதில் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ஃபோட்டோ குழந்தைக்கு கூடியது, ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் கேட்பாங்க, அது கொடுக்கணும். ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க, அதை சப்மிட் பண்ணணும். சரிங்களா? இந்த 4ம் அதில் அப்ளிகேஷன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வருமான வரி சான்றிதழ் இருக்குல்ல, அது தேவையில்லைன்னு ஆப்ஷன் வந்துடும். ஆப்ஷனல் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் உங்களுடைய வருவாயை அதில் ஷோ பண்ணுங்கள், அந்த இதில் அப்லோட் பண்ணுங்கள் உங்களுடைய வருமான வரி சான்றிதழை. சரிங்களா? அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இது பண்ணுவாங்க, எந்த விதமான ரிஜெக்ஷனும் இருக்காது. நீங்கள் அப்லோட் பண்ணோன்னே விவோ வந்து பக்கா உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அந்த டயத்தில் நீங்கள் அட்டன் பண்ண தயாராக இருந்துக்கும். ஏன்னா உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு, அப்லோட் பண்ணது தப்பு அப்படின்னு சொன்னால் நான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை ரிட்டர்ன் பண்ண போகிறேன், அதர்வைஸ் நீங்கள் இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அதனால் அவங்க ஃபோன் பண்ணுறதை வந்து பக்கா அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், அவங்க சொல்லிடுவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் விவோ ஆஃபீஸ் இருந்தால் அவருக்கு விவோ நம்பர் இருந்தால் அவர் ஃபோன் பண்ணுங்கள், சார் நான் இப்படி அப்ளை பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணுங்கள் சார், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரே பண்ணி விட்ருவாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் விவோவோ ஆர்ஐயோ தாசில்தாரோ யாரும் டிலே பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் வந்து 3 days கிடச்சிடும் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ்லாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? இதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் தேவையில்லை. அப்ளிகேஷன் ஃபைனல் சப்மிஷன் ஆகி உங்கள் குழந்தைக்கு ரிசல்ட் வந்தவொன்னே தான் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை. சரிங்களா? அதனால் யாரும் டென்ஷனாக தேவையில்லை நீங்கள். சரிங்களா மக்களே? ரொட்டேட் ஆயிடுச்சா?